ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன். இப்போ நம்ம சாவேரி ராகம் பாடினோம் இல்லையா, அந்த அர்த்தம்லாம் உங்களுக்கு கேட்டபோது புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வேணுமா கர்ணகிரேன்னு மலை ஒன்று, கருப்பு மலை ஒன்று எதிர்க்க வர மாதிரி கொண்டு நாங்கள் இருந்து வந்தானோம். அப்போ சக்தி என்ன பண்ணுறா, அவனை பார்த்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சுட்றா, சண்டை போட ஆரம்பிச்சுட்றா. அருண்ட கடலென பாயும் அசுர சேனை, ஒரே அவன் அருண்ட பேருக்கு அந்த கடல் மாதிரி பயந்து போன கடல் எப்படி கொத்தளிக்குமோ அது மாதிரி அசுர சேனை. அந்த அமர்க்களத்திலே எத்தனை விதமான உயர்ந்த புறவிகள், அதாவது எப்படின்னா குதிரை படையெல்லாம் எடுத்துட்டு ஓடி அவளோட தேவியோட சண்டை போடுறா. அப்போ தேவி நன்னா அவளால் முடிஞ்ச வரைக்கும் நன்னா சண்டை போட்டு பயந்து போனவள் எல்லாரும் தளர்ந்து போயிட்டு என்ன பண்ணா, சில பேர்லாம் ஓடி போயிட்டா. இவனை குரண்ட நுயிரை ரொம்ப மிரண்டு போயிட்டு தளர்ந்து போய் அவளெல்லாம் என்ன பண்ணிட்டா, சரி அவளை ரொம்ப பயந்து போயிருக்கா, அவளாரையும் விட்டுடலாம் அப்படின்னு விட்டுடுறான். குரண்டன் மாத்திரம் குருண்டன் உயிர் கெடுவித்தாளேன்னு வரும். குருண்டன் அவனை அவளுக்கு உயிர் கெடுவித்தாள்னு சொல்கிறதுக்கு மேலே மோட்சம் கொடுத்தான்னு சொல்லலாம். தேவி எப்போதுமே யாரையும் கொல்ல மாட்டான். ஸோ அதனால் அவனோட இதை அசுரன் யார், அவன் ஒரு ஏவல் தானே. பண்டாசுரன் இவனுக்கும் தேவிக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. பண்டாசுரனுக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவனுக்கோசரம் இவன் சண்டை போட வந்தான். அதனால் அவனை மோட்சம் கொடுத்து அவனை அனுப்பிச்சுட்டா. அதுக்கப்புறமா நம்ம விருத்தம் பாட போகிறோம். மங்களத்தாயும் கேட்டு அவன் என்ன பண்ணுறான், தாய் பார்த்து கண்களால் கண்ணால் சொல்கிறான். இந்த மாதிரி துங்க காமேசியும் செண்டாங்க ஜோதிகளால் மாயம் தொடர வீரப்போர் நிற்போர் தம்மை கண்கொண்டு போர் செய்தங்கள் சேனையோடும் காலனூர் போக செய்தார். அவள் எல்லாரும் என்ன பண்ணுறா, அந்த கண்ணால் அனுகுன பண்ணச்சியே அவள் எல்லாரும் மறைஞ்சு போய்ட்றான். காலனூர்னாக்க யமலோகத்துக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மதனகன் முதல்வரையும் பொங்கிய கோபம் விஷங்கனும் வெடியை மட்டும் போரிட்டு மிஞ்சினாரோடு ஓடி போனான். விஷங்கம் விடலை. என்னதான் இருந்தாலும் பண்டாசுரனுக்கு அவன் ரொம்ப ஃப்ரெண்டு இல்லையா, எப்படியான்னு இது பண்ணி நம்ம ராஜாவை காப்பாற்றணுன்ட்டு இன்னும் போர் செய்கிறான். விஷங்கன் விடாமல் போர் செய்கிறான். ரொம்ப கோபமாலாம் பண்ணுறான். அப்படியே அவன் பண்ணாலும் வெடியை மட்டும் ராத்திரி பூரா போர் பண்ணினா கூட அவனால் தேவியை ஜெயிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிவிட்டு யாரெல்லாம் சண்டை போட்டு யாரெல்லாம் மிஞ்சினார்களோ, சாகாமல் மிஞ்சினார்களோ அவளோட சேர்ந்து புறமுதுக்கிட்டு ஓடியே போயிட்டான். யார், விஷங்கன். முடியாது இனிமேல் நம்மால் அப்படின்னு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா தேவி ஒரு கூடார மாதிரி அமைக்கணும் இல்லையா, நம்ம தங்கிக்கிறதுக்கோசரம் அதில் ஜோதிவன்னி கோட்டைன்னு அமைச்சு கொடுக்குறார். அதை இப்போ நம்ம பாடச்சே கூட உங்களுக்கு அர்த்தம் புரியும். பாடி முடித்தப்புறம் ஏதான அர்த்தங்கள் புரியாத மாதிரி இருந்ததுன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பாட்டு பாட போகிறோம். ஜோதிவன்னி கோட்டை நன்றாய் செய்து, ஜோதிவன்னி கோட்டை நன்றாய் செய்து, ஜோதியை பணிந்து நின்றார், ஜோதியை பணிந்து நின்றார், ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து, ஜோதியை பணிந்து நின்றார், ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து, ஜோதியை பணிந்து நின்றார், ஆதி பராசக்தி அருளால் தெளிந்து, ஆதி பராசக்தி அருளால் தெளிந்து,
வளைந்து ஆதி பராசக்தி அருளால் தெளிந்து ஆயிரம் நாழிகை வீதியில் வளைந்து ஆயிரம் நாழிகை வீதியில் வளைந்து ஆயிரம் நாழிகை வீதியில் வளைந்து ஜோதி வண்ணி கோட்டை நன்றாய் செய்து ஜோதியை பணிந்து நின்றார் சாமளை வாராகி சொல்லால் நீச்சர் சாமளை வாராகி சொல்லால் நீச்சர் தாண்டி வரா வண்ணம் நல்ல தாண்டி வரா வண்ணம் நல்ல சாமளை வாராகி சொல்லால் நீச்சர் தாண்டி வரா வண்ணம் நல்ல தூமம் எழும்பிட ஜுவாலா முகியாலே தூமம் எழும்பிட ஜுவாலா முகியாலே தூயமணி இழைத்த ஸ்வர்ணமதில் போலே தூமமெழும்பிட ஜுவாலா முகியாலே தூயமணி இழைத்த ஸ்வர்ணமதில் போலே ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து ஜோதியை பணிந்து நின்றார் மத்தியில் ஸ்ரீ சக்கரம் இருத்தி தேக்கும் வடக்கும் இவர் தேர் பொருத்தி மத்தியில் ஸ்ரீ சக்கரம் இருத்தி தேக்கும் வடக்கும் இவர் தேர் பொருத்தி மத்தியில் ஸ்ரீ சக்கரம் இருத்தி தேக்கும் வடக்கும் இவர் தேர் பொருத்தி சக்தி சேனை எல்லாம் சுற்றிலும் யோஜித்து சக்தி சேனை எல்லாம் சுற்றிலும் யோஜித்து சாமளை வாராகி தேவியர் யோஜித்து சாமளை வாராகி தேவியர் யோஜித்து சக்தி சேனை எல்லாம் சுற்றிலும் யோஜித்து சாமளை வாராகி தேவியர் யோஜித்து ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து ஜோதியை பணிந்து நின்றார். இப்போ இந்த ஜோதிவன்னி கோட்டையை சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாடி முடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ திருப்பி ஒரு தடவை நாங்கள் மேலேந்து வெறும் பாட்டு மாதிரி ஃபுல்லாக பாடிடுறோம். ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து ஜோதியை பணிந்து நின்றார். ஆதி பராசக்தி அருளால் தெளிந்து ஆயிரம் நாழிகை வீதியில் வளைந்து ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து ஜோதியை பணிந்து நின்றார். சாமளை வாராகி சொல்லால் நீச்சர்
தாண்டி வரா வண்ணம் நல்ல தூமமெழும்பிட ஜுவாலாமுகியாலே தூயமணி இழைத்த சொர்ணமது போலே ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து ஜோதியை பணிந்து நின்றார் மத்தியில் ஸ்ரீ சக்கரம் இருத்தி தேக்கும் வடக்கும் இவர் தேர் பொருத்தி சக்தி சேனை எல்லாம் சுற்றிலும் யோஜித்து சாமளை வாராகி தேவியர் யோஜித்து ஜோதி வன்னி கோட்டை நன்றாய் செய்து ஜோதியை பணிந்து நின்றார். இப்போ நம்ம முழுக்க பாடினோம் இல்லையா, ஜோதி வன்னி கோட்டை நன்றாக செய்து. நம்மளும் நன்னா பாடணுங்கிறதுக்கோசரம் 2-3 தடவை அதை பாடிட்டோம். இப்போ என்னென்னா அடுத்தது என்னென்னாக்கா அந்த கோட்டை அமைச்சு விட்டா இருக்கிறதுக்கு ஆதிபராசக்தியோட அருளால் 1000 நாழிகள் வீதியெல்லாம் வெய்திலெல்லாம் நன்னா வளைஞ்சு எல்லா இடத்துலையும் தூம மேம்பிட ஜுவாலாமுக்கியாலே அதை எப்படின்னா அந்த எரிமலையார் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பெரிய புகை தூமம் எழும்புறது. அது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு தூய மணி இழைத்த சொர்ண மதில் போல் இருக்கும். அது பார்த்தாக்கா அப்படி அந்த சொர்ணத்தால் ஆன மதில் அமைச்சா எப்படி இருக்குமோ பல 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 அந்த சொர்ண மதில் போல் அது இருக்கான். இப்போ அது சொர்ண மதில் போல் இருந்தால் கூட அந்த எரிமலை இது பண்ணதுனால ஒரு தக்கன்னு அப்படியே ரொம்ப தூரத்துலேருந்து அப்படி சூடு அப்படி இருக்கான். அது என்னத்தினால அது அப்படி அமைச்சிருக்கான்னா, கெட்டவர்கள்லாம் போர் செய்ய வரா இல்லையா, அவள்லாம் அந்த மதிலை தாண்டி வராத மாதிரி அதை அமைச்சிருக்காம அகழி அமைப்பா இல்லையா, பெரிய இது பண்ணி அதில் தண்ணி விட்டு தாண்டி வர முடியாமல் அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஜுவாலாமுகியால் அந்த மலை அந்த நெருப்பு மலை போல் அப்படி அந்த இது தகன்னு அது இருக்கான். ஸோ அதனால் அதை அமைச்சிருக்கா நீச்சல்கள்லாம் உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கோசரம். அதுக்கப்புறமா மத்தியில் ஸ்ரீசக்கரம் அமைச்சு தெற்கு வடக்கு எல்லா இடத்துலையும் தேர் பொருத்திட்டான். அவளும் தேவிகள் அத்தனை பேர் வந்திருக்கா இல்லையா, சக்திகள் அத்தனை கோடி சக்திகள்லாம் வந்திருக்கா இவளோட துணைக்கு. ஸோ அது எல்லாரோட இதையும் இது பண்ணி சக்தி சேனையெல்லாம் சுற்றிலையும் யோசித்து சாமளை வாராகி தேவியை யோசித்து அவள் எல்லாரும் யோசித்து அப்படிங்கிற இது என்னன்னாக்கா எல்லாம் முறையாக செஞ்சு வைக்கிறா அப்படிங்கிறது அதோட அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஜோதி வன்னி கோட்டை செய்து நன்றாக இது பண்ணிவிட்டு ஜோதியை பணிஞ்சு நிற்கிறான். பணிஞ்சு தேவியே ஜோதியை நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக இந்த இதை முடிச்சு கொடுக்குற மாதிரி ஜோதியை பணிந்து எல்லாருமே ஜோதியை பணிந்து நிற்கிறா அப்படின்னு இந்த இதில் இதோட அர்த்தம் வருது. இதுக்கு மேலே நம்ம அடுத்த தரம் போர் ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நம்ம அடுத்த தரம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பாடலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன், போர் அடிச்சிருக்குமோ இன்னும் தெரியாது. ஆனால் எனக்கு தோணினபடி பேசியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதை பொறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.